இந்த பூ கிடைக்கணும்னா நம்ம காசே கொடுக்க தேவையில்லை. சும்மா ரோட்டோரத்துலயும், வேலியோரத்துலலாம் சும்மா படர்ந்து கிடக்கும். இந்த பூவுல ஒரு 5லேருந்து 10 பூக்கள் மட்டும் இந்த மாரி கிள்ளி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம கொஞ்சமா எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, கருப்பு அரிசி தான். இது எல்லா மளிகை கடையிலயுமே கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம கையில வச்சு குடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான். எந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி இதில சேர்க்கக்கூடாது. கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும். இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்த நம்ம அப்படியே அடுப்புல தூக்கி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த பூக்கள் இருக்கக்கூடிய நிறம் அப்படியே வந்துடும் பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான ப்ளூ கலர்ல வந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல இந்த நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு டார்க் கலர்ல இருக்கும். இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு காட்டன் துணி தான். துணியை நாளா மடிச்சு எடுத்துட்டு இந்த தண்ணியில் அப்படியே டிப் பண்ணிக்கோங்க. முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள், மங்கு, கருவலி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தொடச்சி விட்டீங்கன்னாவே போதும். 3 நாளில் சூப்பராக முகம் நல்லா பல பலன்னு ஆயிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.